உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். வெந்தயம் சாப்பிட்டா சுகர் வருமா, இல்லை வெந்தயம் சாப்பிட்டா சுகர் வராதா, இல்லை வெந்தயம் சாப்பிட்டா சுகர் சரியாயிருமா? பதில் சொல்லுங்கள். நான் வெந்தயம் சாப்பிட்டு சுகர் வரும்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு 1000 பேர் கமெண்ட் போடுவாங்க. கீழே குட் கமெண்ட்ஸ் ஆர் பேட் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 1000 பேர் ஷேர் பண்ணுவாங்க. வெந்தயம் சாப்பிட்டு சுகர் சரியாயிரும்னு சொன்னால் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. சுகர் ஒரு ஆளுக்கு எதனால் வருது தெரியுமா? சுகர் ஒரு ஆளுக்கு எதனால் வருது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். தட் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுத்தால் மட்டும்தான் என்னாகும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாகும். இது கம்ப்ளீட்டாக சரியாச்சுன்னா சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினையும் நிரந்தரமாக நிறுத்தலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெந்தயத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் எந்த வேலையும் யூஸே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெந்தயம்னா பெரிய கடவுள் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. வெந்தயம்லாம் கடவுள்லாம் கிடையாது. பேலன்ஸ்டு டயட் இதுதான் கடவுள் மாதிரி. பேலன்ஸ்டு டயட்டு தான் கடவுள் மாதிரி, வெந்தயம் கிடையாது. இந்த வீடியோ இன்றைக்கி ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ என்ன முக்கியம், பேலன்ஸ்டு டயட்டு தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எதுக்கு? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ எது முக்கியம்? ஸோ வெந்தயம் சாப்பிட்டா சுகர் வருமா, வெந்தயம் சாப்பிட்டா சுகர் சரியாகுமா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இதுக்கான ஆராய்ச்சி தான் முக்கியம். பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா மாத்திரையை தூக்கி ஸ்டாப் பண்ணலாம், இன்சுலினும் ஸ்டாப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன ஆராய்ச்சி? வெந்தயம் ஆராய்ச்சி. வெந்தயத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி வெந்தயம் சாப்பிட்டதுனாலேயோ யாருமே இன்றைக்கி வரைக்கும் இந்த டேப்லெட்டு ஸ்டாப் பண்ணது கிடையாது, இந்த இன்ஜெக்ஷனும் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே.